நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸ் வந்து கேக்குறாங்க. நார்மல் டெலிவரிக்கு ஆக்சுவலி வந்து எல்லாரும் சொன்ன விஷயம்னா நிறைய வாக்கிங், நிறைய நடக்கணும். ஃப்ரம் த ஒரு 4th மந்த்ல இருந்தே கூட நடக்க ஆரம்பிக்கலாம். பட் நடக்கணும் போது விகரஸா இல்ல, ஒரு ஜென்டில் ஸ்லோ வாக்ஸ். அதுவுமே டிபெண்ட்ஸ். நம்ம டாக்டர் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மந்த்ல இருந்து. ஏன்னா சில பேருக்கு வந்து பாடி ஹெல்த் நல்லா இருக்கும், சில பேருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த டைம்ல இது பண்ணுங்க அப்படின்னு. பட் ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து நிறைய நடக்கணும் அண்ட் வந்து ஜென்டிலான யோகா எக்ஸசைஸ். அதுக்கான டைம் பீரியட் இருக்கு. நீங்க எடுத்தோடனே யோகா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அது வந்து எப்படி லைக் 6 months கிட்ட, ஒரு 6 months அப்புறமா வந்து நீங்க வந்து ப்ரீநேட்டல் யோகா அப்படின்றது, இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. பிகாஸ் we know people that அவங்க வந்து யோகாலாம் பண்ணாம, அவங்க வந்து எந்த விதமான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாமையும் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாடி டைப் இருந்திருக்கு, அது சூட் பண்ணிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நாங்க ஷேர் பண்றோம், அதை ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறோம். அண்ட் நீங்க என்ன பண்றதா இருந்தாலுமே உங்களுடைய டாக்டர் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. வேற எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. எங்க வீடியோ பார்த்தோம் நிறைய பேர் வந்து நிறைய டிசிஷன்ஸ் கன்க்ளூஷன்ஸ்குள்ள வரலாம். பட் அது எதுவுமே பண்ணாதீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கும் உங்க டாக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம நார்மல் தான் ஆகி ஆகணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு புஷ் பண்ணாதீங்க. டாக்டர்ஸுக்கு தே நோ பெட்டர். அண்ட் நிறைய இதெல்லாம் கூட இருக்கும். சில டாக்டர்ஸ்லாம் வந்து சிசேரியன் மட்டும் தான் பண்ணுவாங்க, அப்படிலாம் இல்ல. உண்மையாவே வந்து டாக்டர்ஸ்க்கு பெட்டரா தெரியும். அண்ட் உங்களுடைய ஒய்ஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்றதையும் வந்து பாருங்க. ஸோ அவங்களுடைய பேச்சும் கேளுங்க. அவங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃபீல் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நான் வந்து ஆக்சுவலா லேபர் வார்டில் ஃபுல்லாவே இருந்தேன். 18 hours-னா 18 hours-மே இருந்தேன். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால அட் எண்ட் ஆஃப் த டே அம்மாவும் குட்டியும் சேஃபா இருக்காங்களா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ டோன்ட் புட் சோ மச் ஆஃப் ப்ரெஷர். ஒரு ட்ரை தான். நம்ம நார்மல் டெலிவரிக்கான சான்ஸை ரூல் அவுட் பண்ண வேணான்றதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிடுறோம். அது எண்ட் ஆஃப் த டே மேல இருக்கிறவனும் நம்மளுடைய பாடி கண்டிஷனும் என்ன இருக்கோ அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ அதனால இதெல்லாம் பண்ணிட்டா நார்மல் ஆயிடும் அப்படின்றதுக்கு 100% வந்து கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் பண்ணலன்னா கன்ஃபார்ம் சிசேரியன் தான் அப்படின்றதுக்கும் 100% கிடையாது. அது எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான், என்ன நடக்கணும் இருக்கோ அதுதான். யா. ஸோ இதுதான் எங்களுடைய நார்மல் டெலிவரிக்கான ஸ்மால் டிப்ஸ்.